இப்போ அடுத்தது சுகம் சத்து மாவில் இருந்து பக்கோடா செய்ய போகிறோம். சுகம் சத்து மாவு பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை என்கிட்ட இருந்ததுனால இப்போ பயன்படுத்திக்கிட்டேன். இல்லாட்டி வேறு எந்த கீரை இருந்ததுனாலும் அதை பயன்படுத்திக்கலாம். சிறுகீரை, இன்னும் தண்டுக்கீரை, இது மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, எண்ணெய், இதை மட்டும் நம்ம உபயோகிச்சுக்கலாம். இனி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதில் ஒரு 200 கிராம் சத்து மாவு போட்டுக்கணும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லாக கலந்துக்கணும். மாவை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா பதத்துக்கு இதை கலந்துக்கணும். இப்போ நம்ம இதில் போண்டாவுக்கு பெரிய வெங்காயத்தை, நம்ம பக்கோடாவுக்கு பெரிய வெங்காயத்தை உபயோகிக்கிறோம். நம்ம அடை செய்யும் போது இதே பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடி பண்ணி போட்டிருக்குறோம். அப்போ அதுக்கு பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பக்கோடாவுக்கு அதையே கொஞ்சம் இப்படி நீளமாக போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பக்கோடாவுக்கு மாவை கலந்து வச்சுட்டோம். இனி வானலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட வைக்கலாம். இப்போ இந்த பக்கோடாவில் நம்ம சுகம் மாவு பக்கோடா மீதி கடலை மாவு பக்கோடா மாதிரி இல்லை. இது நல்லா, அதை விட நல்ல டேஸ்டாகவும் நல்ல ஒரு எளிமையாகவும் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சாப்பிடும்போதும் நம்மளுக்கு ஒரு மீதி வகை போண்டா சாப்பிடும்போது உடலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வயிறு உடம்படான மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சுகமாவில் செய்கிற இந்த பக்கோடா சாப்பிடும்போது இதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் எந்த தீங்கும் செய்யாது. எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். எளிதில் ஜீரணம் ஆகிடும். வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம எண்ணெயில் போடலாம். குழந்தைங்களுக்கு இந்த பாக்கெட்டில் விற்கிற உணவுப் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கு உடல் நலத்தையும் கெடுக்காது, குழந்தைங்களோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். நம்மளோட பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளை சாப்பிட்ட மாதிரியும் ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க.